வானமும் பூமியும் அழிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ அதனுடைய உறுப்போ அழியவே அழியாது என்று வேதம் சொல்லுங்கள். ஆகவே தேவையானதை ஆண்டவரத்துல தேவையான நேரத்துல நீங்க பெற்றுக்கொண்டுருங்க. இனி ஒரு நாள் நமக்கு கிடைக்குமோ, இந்த வாய்ப்பு இருக்குமோன்னு தெரியாது. இந்த நாட்களில் கண்ணீர் அடைகிறதுக்கு முன்னாடி, பலம் குண்டி போறதுக்கு முன்னாடி வாழ்க்கையை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. உன் பாவங்களும் ஆண்டவர் மன்னிப்பார். பாவத்தோடு வாழாதீங்க. பரிசுத்தத்துக்கு நேரம் உங்க வாழ்க்கையை திருப்புங்க, உங்க குடும்பத்தை திருப்புங்க, பிள்ளைகளை திருப்புங்க. உலகத்துல எல்லாம் கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்காது. கர்த்தருடைய சமூகத்துல மட்டும்தான் கிடைக்கும் என்பதை இன்றைக்கு செய்தி மூலம் உணர்ந்து கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்துக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. தேவ பிள்ளைகளையே திருப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டு இருக்கிறார். மரித்த பின் எங்கே போவாய் சகோதரி? மரித்த பின் எங்கே போவாய் சகோதரா? இந்த குறிப்பிட்ட ஆண்டு காலத்துல எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நித்திய ஜீவன் சம்பாதிக்க விட்டால் நம்முடைய பயன் வாழ்வே வீணாய் போய் விடுமே, வீணாய் போய். அருமையான மகள் மூலமாக ஆண்டவர் நல்ல வார்த்தையை கொடுத்தாங்க. அன்பு மகளையும் அவருடைய ஷான் ஃபவுண்டேஷன், அவருடைய ஊழியம், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. சபையார் இணைந்து மகளை ஆசீர்வதிப்போம். இயேசுவின் நாமத்துல மகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். இனி வரும்போது மகள் ஒரு சாட்சியோடு வந்து நிக்கணும்ப்பா. ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிருவீராக, நிச்சயம் செய்வீராக, இப்பொழுதே துவங்குவீராக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீங்களேப்பா, செஞ்சிருங்க ஆண்டவர், செஞ்சிருங்க. இந்த நாட்கள்லையும் பேசாம வீட்டுல இருக்கலாம், அதனால ஆண்டவருக்காக எதையா ஒண்ணு போறதுக்கு முன்னாடி செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற அன்பு மகளை, அந்த தாகத்தோடு இருக்கிற அன்பு மகளுக்கு என் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தை அருளுவீராக என்று ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாழ்க்கையின் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறாப்பா. தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருத்தரும் குடும்ப உறவுகள் ஒருத்தர் கூட பரலோக ராஜ்யத்தை இழந்துடவே கூடாது சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே திருவிருந்துக்கான நேரம் இது. இப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளை